ஹலோ குக்கீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜேகேயோட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ சாம் நீங்கள் கேட்டிருந்தீங்களா? ஸோ உங்களுக்காக தான் ஒன் ஷாட். சாரி, நீங்கள் சொன்ன கதை போட முடியல. ஸோ இந்த கதை ஐ ஹோப் பிடிக்கும்னு நம்புகிறேன். உங்கள் சிஸ்டருக்கு பர்த்டே சொன்னீங்க. ஹாப்பி பர்த்டேடா. ஆல்வேஸ் பி ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி. ஸோ எப்போவுமே உங்கள் லைஃப்பில் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி எப்போவுமே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ ஓகேடா, நம்ம வந்து ஒரு சின்ன இன்ட்ரோட போயிடலாம். ஸோ இந்த கதையில் வந்து ஜேகேக்கு கண்ணு தெரியாது. நீங்கள் ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட். ஜேகே வந்து ஒரு சிஓ. ஸோ உங்கள் லைஃப்பில் நடக்கிற ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அண்டு உங்கள் மேரேஜில் நடக்கிற ஒரு ட்ராஜடி எல்லாமே தான் இந்த கதை. ஸோ கதையோட ட்ராவல் பண்ணலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏஞ்சல் ஃபெஸ்டிவலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ப்ளீஸ் கமெண்ட் போடுங்க. எதுவுமே கமெண்ட் வரல, இப்படிதான் என்னால் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ போட முடியும். ப்ளீஸ் பார்க்குறீங்கன்னா அட்லீஸ்ட் நைஸ் எப்படி இருக்குது கதை அப்படின்னு சொல்லுங்கள் ப்ளீஸ். ஒன்றுமே கமெண்ட்ஸ் பெருசாக வரலன்னா எப்படிடா இன்ட்ரெஸ்ட்டாக போடணும்னு தோணும். ஸோ அடுத்த வீடியோவில் அட்லீஸ்ட் ஒரு 4-5 கமெண்டாக தான் இருக்குன்னு ஆசைப்பட்றேன் ப்ளீஸ். ஓகே, மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் நீங்கள் தான் உங்கள் காலேஜ் முடிச்சுட்டு இப்போ வந்துட்டுருக்கீங்க. ஹேய், அந்த ப்ரொஃபஸர் பார்த்தியாடி? எப்போ பார்த்தாலும் சிடுமூஞ்சா இருந்துகிட்ருக்கான். பார்த்தியா அந்த பிடி சார் இங்கிலீஷ் மேமோட வழிஞ்சிட்டு இருந்தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம். ஏய் ஆமாண்டி, அந்த இங்கிலீஷ் மேம் மட்டும் இல்லை, இன்னொன்று மேக்ஸ் மேமு அவ்வளோந்தான் தான் இப்படி வழிஞ்சிட்டு இருந்தான்னு பார்த்தியா? அவங்க பார்த்து நீங்கள் காசிப் தான் ஃபுல்லாக செம்மையாக அட்டச்சிட்டு வந்துட்டுருக்கீங்க, காசிப் பேசிட்டு. அப்புறம் ஏய், அந்த கமல் இருக்கான்ல, ஆமாம் அவள் வைஷ்ணவ் வச்சிட்ருக்கான். அடப்பாவீங்களா, படிக்க சொன்னால் எல்லா வேலையுமா செய்யுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஆமாண்டி, ஆனால் அந்த வைஷ்ணவி இருக்கால்ல, இன்னொரு பக்கம் சரணை ரூட் விட்டுட்ருக்கா. எது நம்ம சரணா? ஆமாண்டி, நம்ம சரண் தான். ஆனால் அவன்கிட்ட நான் போய் சொன்னேன் இந்த மாதிரி அவள் சரியில்லடா கேரக்டர்னு. ஆனால் அவன் வந்து இல்லை, அவன் வந்து ரொம்ப உத்தமி அப்படி இப்படின்னு சொன்னான். பட்டு திருந்துக்கோன்னு நானே விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. சரிடி, நம்ம ஃப்ரெண்டுக்கு நம்ம அட்வைஸ் தான் பண்ண முடியும். கையை பிடிச்சி இதை செய்யாத அது செய் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிட்டு வந்துட்டுருக்கீங்க. இப்படி உங்கள் வீடு வந்துடுச்சு. ஏய் பாய்டி, நாளைக்கு காலேஜில் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டுருக்கீங்க. அப்போது உங்கள் அப்பா அம்மா தான் ஒரு மாதிரி ரொம்ப சோகமாக உட்காந்துட்ருக்காங்க. அம்மா அப்பா, நான் ஸ்கூல்லேருந்து வந்துட்டேன். என்ன 2 பேரும் இவ்வளோ டல்லாக இருக்கீங்க, என்னாச்சு? வயன், என்னம்மா? வயன், உட்காருமா. என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காருங்க. அதாவது அது என்னம்மா ஆச்சு சொல்லுங்கள். ஓ, அவனோட அப்பாவோட கம்பெனி லாஸ் ஆயிடுச்சுமா. என்னம்மா சொல்கிறீங்க? நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, அப்பா என்னாச்சு? இல்லைடா, ஒரு நியூ இன்வெஸ்டர் வந்தான், அவனை நம்பி எல்லா காசும் போட்டேன். அவன் நல்லா ஏமாத்திட்டான், பணம் எடுத்துட்டு போயிட்டான் வயன், போயிட்டான். நம்ம கம்பெனி இன்னும் கொஞ்ச நாளில் ஏலத்துக்கு வந்துடுமா. நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் ஷேர்ஸை கேட்டு பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரிலம்மா வயன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்காங்க. அப்பா அழுவாதீங்கப்பா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ப்ளீஸ்ப்பா. அப்பா இதுக்காவது சொல்யூஷன் இருக்காப்பா, ஏதாவது பண்ணலாமாப்பா ப்ளீஸ்ப்பா, வேறு ஏதாவது டீலிங் வச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஒன்று பண்ண முடியுமா? என்னப்பா, என்னன்னு சொல்லுங்கள், நம்ம எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அது 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 எப்படிம்மா சொல்கிறது? அப்பா சொல்லுங்கள், எதாக இருந்தாலும் நான் பண்ணுறேன். அது ஜான் குரூப் இருக்காங்கல்ல, ஆமாம்ப்பா, அவங்க பையனுக்கு பொண்ணு பார்த்துட்ருக்காங்க. ஓகே. ஸோ நீ அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க சொத்தெல்லாம் நம்மளுக்கு வந்துருமா. அதுக்கப்புறம் இந்த நம்ம கம்பெனி காப்பாற்றிடலாம். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாமா ப்ளீஸ்மா, இது எனக்காக செய்வியாமா, அப்பாக்காக. அப்பா என்ன பேசுகிறீங்க? என்ன சொல்கிறீங்க நீங்கள்? எப்படிப்பா? ஆமாம்மா ப்ளீஸ்மா, உன் காலில் வேணா விழுற அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா காலில், அப்பா ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ்,
இது இது வேணாம்ப்பா, வேணாம்ப்பா, ப்ளீஸ்மா, ப்ளீஸ்மா எனக்காகம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டே கேட்குறாரு. உங்கள் அம்மாவும் அதுக்கு மேலே அழுகுறாங்க. சரி, சரிப்பா, நான் உங்களுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன், உங்களோட ஹாப்பினஸ் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போயிட்டுங்க. ரொம்ப கண்ணெலாம் கலங்கிடுச்சு. நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜில் சொல்லிட்டு வந்தீங்க. கடைசியில் இப்படி வந்து ஒரு பிளானை பண்ணி வச்சுருக்காங்க உங்கள் வீட்டில். ஸோ நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்போ தான் உங்கள் அம்மா, என்னங்க ஏங்க உண்மையை சொல்லலை? இல்லைம்மா, உண்மையை சொன்னேன் என்னோட மனநிலைமை யோசிச்சு பாரு. அப்போது கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சா அது கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ தெரிஞ்சா வயன் நிஜமாலுமே ஒத்துக்க மாட்டாமா? ப்ளீஸ்மா, என்னங்க ப்ளீஸ். சரி சரி ஓகே அப்படின்னும். அதுக்கப்புறம் லைக் உங்கள் மேரேஜ் வருது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃபேட் இதுதான் நீங்களும் ஒத்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்கள் லைக் அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டு உங்கள் அப்பா உங்களை கூட்டிகிட்டு வர, யூ ஆர் லுக்கிங் லைக் அப்சல்யூட் பிக் ஏஞ்சல் மாதிரி இருக்கீங்க. ஃப்ரீ ஹேரோட அந்த லைக் ஒயிட் கேப் இருக்குல்ல, அந்த இது மாதிரி போட்டுக்கிட்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க. அந்த ட்ரெஸ் உங்களுக்குன்னே தைச்ச மாதிரி அவ்வளோ கார்ஜியஸாக இருக்குது. ஸோ நீங்கள் அவ்வளோ பொறுமையாக அவ்வளோ அழகாக நடந்து வந்துட்டுருக்கீங்க. எல்லார் ஃபோக்கஸும் உங்கள் மேலே தான். ஆல் ஃபோக்கஸ் குமுதா மேலே அப்படின்ற மாதிரி உங்கள் மேலே தான் எல்லாருமே. அவ்வளோ அழகாக இருக்கீங்க. எல்லோரும் பார்த்து, பா இந்த பொண்ணு என்னடா இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு வராங்க. நீங்கள் அவ்வளோ ஸ்ட்ரைட்டாக செம்ம ஸ்டைலாக நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து போயிட்டுருக்கீங்க. பார்த்தா மாப்பிள்ளை உட்காந்துட்ருக்காரு. அவர் வந்து லைக் உங்களை பார்த்த மாதிரி இல்லை, இந்த பக்கம் திரும்பின மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் கீழே குனிஞ்சிக்கிட்டே வந்துட்டுருக்கீங்க. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு யூ மே கிஸ் த பிரைட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ லைக் அவன் வந்து உங்கள் கன்னத்தை இப்படி தடவி அதுக்கப்புறம் இது பண்ணுற கிஸ் பண்ணுறான். என்ன இவர் இப்படி பண்ணுறாரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்கல. அவர் கூட அவங்க அங்கிள் தான் இருக்கார். ஜங்குக் போகலாமா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் போகலாம் அங்கிள் அப்படின்னோன்னே அதுக்கப்புறம் நீங்களும் கூட போயிட்டுருக்கீங்க. ஸோ உங்கள் அப்பா அம்மாவோட லைக் குட் பை சொல்லிவிட்டு அங்கேருந்து அப்படியே பொறுமையாக கிளம்புறீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ஜங்குக் ஸ்ட்ரெயிட்டாக வந்து பெட்ரூம் போனவர் தான். இப்போ வந்து ஒரு மதியானம் வந்திருப்பீங்கன்னா அதில் வந்து உங்கள் ரூம்லேயே தான் இருந்திருப்பார். நீங்கள் வந்து இங்கே உங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே எதாவது வேலை இருக்கா அப்படின்ற மாதிரி கீழே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் லைக் கரெக்டாக அந்த ஃபர்ஸ்ட் நைட் டைம் வந்தோன்னே ஸோ நீங்கள் அதை பால்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் அப்படியே அழகாக வெக்கப்பட்டுக்கிட்டே அப்படியே போகிறீங்க. ஸோ மேலே போயிட்டு கதவை தட்டுறீங்க. ஏங்க ஆ அப்படி சொல்லிட்டு உள்ளே வாங்க அப்படின்னோடனே நீங்கள் அப்படியே உள்ளே போயிட்டு கதவை சாத்துறீங்க. சங்கு ஆ சொல்லு வாயன் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். பெட்டை தட்டினோன்னே, இல்லைங்க உங்கள் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கணும். ஏன் வாயன் அதெல்லாம் வேணாம், மனுஷங்க எல்லாம் ஒன்று தான், பெரியவங்களும் இல்லை சின்னவங்களும் இல்லை. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா ஈருடல் ஒரு உயிர். அப்போ ஒரு உயிருக்கு ஒரு உயிர் பார்ஷாலிட்டி பார்க்கணுமா? இல்லை இல்லை அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. லைக் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனா அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் அப்படியே பால் வச்சுட்டு அப்படியே வெயிட் பண்ணுறீங்க. ஸோ அவன் வந்து லைக் நீங்கள் அப்புறம் காலில் விழ போகிறீங்க. அவன் வேணான்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் நீங்கள் பால் எடுத்து கொடுக்குறீங்க. அவன் வாங்குறப்ப ஸ்ட்ரைட்டாக வாங்கலை. அவன் லைக் இப்படி இப்படி லைக் ஒரு மாதிரி கண்ணு தெரியாமல் இப்படி தடவி தடவி வாங்குறான். நீங்கள் அப்போ தான் பார்க்குறீங்க, ஜங்குக் இந்த பால் இருக்கிறது உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? இல்லை எனக்கு தெரியல. ஏன்? ஏன்னா எனக்கு கண்ணு தெரியாது அப்படின்றான். நீங்கள் அந்த பால் சம்பா அப்படியே கீழே போட்டுடுறீங்க. என்ன உனக்கு கண்ணு தெரியாதா? ஆமாம் எனக்கு கண்ணு தெரியாது. வாட்? கண்ணு இது இது அப்பா அவன் சொல்லவே இல்லை. இதை ஏமாற்றி கல்யாணம் பண்ணுறீங்களா இல்லை பணத்துக்காக பண்ணுறீங்களா? என்கிட்ட ஏன் யாருமே சொல்லவே இல்லை? எல்லாம் எல்லாம் என்னை கல்யாணம் பண்ணிக்கதான் இந்த நடிப்பா? ஏன் இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி எதுவுமே சொல்லலை? என்னை ஏன் மாற்றி கல்யாணம் பண்ணீங்க? சொல்லுங்க சொல்லுங்க, ஏன் இப்படி பண்ணீங்க? எங்கள் அப்பா அம்மா நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் கால் பண்ணி திட்டலான்னு பார்க்குறீங்க. ஃபோன் ஃபுல் ரிங் போகுது, எடுக்கவே இல்லை. பிகாஸ் தே நோ நீங்கள் வந்து இப்போ வந்து எப்படி இருந்தாலும் தெரிஞ்சிரும்னு தெரியும். ஸோ அவங்க வந்து எடுக்கவே இல்லை உங்கள் ஃபோனை. 2 பேருமே அவங்க அப்பா அம்மா பயந்துட்டு தான் உட்காந்துருக்காங்க, என்ன நடக்குமோன்னு தெரிலன்ட்டு. ஸோ நீங்கள் எல்லாம் போய் தூம்னு குதிக்கிறீங்க. என்னை போட்டு இப்படி வந்து கண்ணு தெரியாதுன்னு கல்யாணம் பண்ணு. எங்கள் கோவத்தில் நம்ம வந்து வார்த்தையை விட்டுருவோம்ல. ஸோ அந்த மாதிரி கண்ணு தெரியாத நீ பணம் வச்சுருந்த என்னை கல்யாணம் பண்ணுவியா? என் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியுமா?
எங்கள் அப்பாவோட கம்பெனி லாஸில் போச்சுன்றதா ஒன்றை கல்யாணம் பண்ணேன். மற்றபடி ஒரு கண்ணை தெரியாதவங்க கூடலாம் வாழ்க்கை வாழணுன்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. நீயாவது வாய் திறந்து சொல்ல வேண்டியது தானே. ஒரு அழகான பொண்ணு கிடைச்சா உன் கண்ணுக்கு தெரிஞ்சா தானே. ஒரு அழகான பொண்ணு கிடைச்சா உடனே பல்ல இழிச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிப்பல. சே, உனக்கு என்னமோன்னு நினச்சேன். கடைசியில் நீ எல்லாம் பணக்காரங்க மாதிரி தானே. அவன் அப்படியே நீங்கள் சொல்ல சொல்ல லைக் ஹீஸ் லிட்ரலி ஸ்டன்னிங்காக அப்படியே நின்றுட்டு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு அந்த பிள்ளைக்கு. ஏன் அப்படி சொல்லாத, உனக்கு எல்லா உண்மையும் தெரியும். என்ன உண்மை தெரியும்? கண்ணு தெரியாதுன்னு தெரிஞ்சா எந்த பொண்ணாவது கல்யாணம் பண்ணுவாளா? அட்லீஸ்ட் நீயாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. எங்கள் அப்பா அம்மாவுக்கிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு நினச்சேன். எனக்கு தெரியாது. உனக்கு எல்லாமே தெரியும். நீ எல்லாம் நடிக்கிற. உனக்கு எல்லாமே தெரியும் ஜாங்கோ. தெரிஞ்சுதான் ஒரு நல்ல அழகான பொண்ணு, குடும்ப பொண்ணு கிடைச்சிதா, இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைப்பாளான்னு சொல்லி தானே நீலாம் கல்யாணம் பண்ண. இல்லைன்னா இவ்வளோ அழகு இருந்தால் என்ன பிரோஜனம்? உனக்கு தான் கண்ணெல்லாம் தெரியாதுல்ல. அதுவும் தெரியாமல் ஃபர்ஸ்ட் நைட் ஒரு கேடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே இருக்க பூலாம் களைச்சி தூக்கி அப்படி போடுறீங்க. பிகாஸ் உங்களுக்கு உண்மையாக சொல்லி கல்யாணம் பண்ணியிருந்தால் கூட ஒரு பிரச்சனையும் வந்திருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு இப்படி ஒரு உண்மையாக சொல்லவும் உங்களுக்கு லைக் லிட்ரலி உங்களுக்கு ஒன்றுமே புரியல. உங்களுக்கு அவ்வளோ கோவம் தான் வருது. இப்படி பேரண்ட்ஸும் ஏமாற்றிட்டாங்க, உங்கள் மாமனார் மாமியாரும் சொல்ல, உங்கள் ஹஸ்பண்டும் சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஒரு கோவம். நீங்கள் எல்லாத்தையும் போட்டு முட்டியை போட்டு பிச்சுக்கிட்டு அழுதுட்டுருக்கீங்க. வயன் எங்கே இருக்க? வயன் ப்ளீஸ் வயன் அப்படி சொல்லிட்டு அவன் லைக் தட்டு மாதிரி அப்படியே பொறுமையாக வரான். சவுக்கு பக்கத்தில் வராது. எனக்கு ஒன்று பார்க்க கோவம் வருது. வயன் ப்ளீஸ் வயன், நான் சொல்கிறத கேளு. இந்த மாதிரி மறைச்சி கல்யாணம் பண்ண சத்தியமாக எனக்கு ஐடியா இல்லை. நீ தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணுறான்னு நினச்சேன். என்ன மயிறு தெரிஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கிஸ் பண்ணும் போதே நான் நினச்சேன், என்ன ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கிஸ் பண்ணல, ஸ்ட்ரெயிட்டாக என்னை பார்வை பார்க்கல, இப்படி லிட்ரலி ஃபெட் அப் வித் யூ. தயவு செஞ்சுங்க இந்த போயிடு, நல்லா என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படி சொல்லிட்டு அவன் லைக் உங்களை தொட வந்திருப்பான். உங்களை தட்டி விட்டு நீங்கள் பாட்டுக்கு கீழே போயிடுறீங்க. அவர் மாதிரி சேடாக உட்காந்து அழுதுட்டு இருக்கான். லைக் ஒரு குழந்த மாதிரி. இப்படி ஒரு ஒய்ஃப் கிடச்சி இந்த மாதிரி ஒரு நிலமை ஆகிடுச்சு. உங்களுக்கு உண்மை தெரிஞ்சு கல்யாணம் பண்ணியிருந்தா எவ்வளோ ஒரு பரவாயில்லையாக இருந்திருக்குன்ட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். நீங்கள் போயிட்டு அந்த ரூமில் போட்டு அப்படியே அங்கங்கே இந்த கிளாஸ் எல்லாத்தையும் போட்டு உடச்சி ரணகலை பண்ணி அப்படி அழுதுட்டு இருக்கீங்க. எல்லாம் போச்சு, என் ஃப்யூச்சரே போச்சு. எல்லாம் என்னை ஏமாற்றிட்டாங்க. நான் படிச்சுட்டு அதை இருந்திருப்பேன். என்னை ஏமாற்றிட்டாங்க. எங்கள் அப்பா அம்மா சுற்றி இருக்காங்க, எல்லாம் ஏமாற்றிட்டாங்க. ஒருத்தர் கூட வாயை திறக்கல. ஏன் இப்படி பண்ணீங்க அப்படி சொல்லிட்டு லைக் அப்படியே அழுதுகிட்டே நீங்கள் அப்படியே தூங்கிட்டீங்க. இப்படியே மார்னிங் ஆகுது. ஜாங்கோக் அதுக்கப்புறம் அவன் ஆஃபீஸ் போகிறதுக்காக லைக் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு எல்லாம் கீழே வரான். லைக் அவன் வீடுன்றதுனால அவனுக்கு தெரியும் இந்த இடம் இப்படி போகணும் அப்படின்ற மாதிரி. அவனுக்கு ஹீ கால்குலேட்டட் எவ்ரி ஸ்டெப் ஹீ டேக்ஸ். அந்த மாதிரி அவன் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எங்கெங்கே வைக்கணும், எங்கெங்கே என்ன இருக்குது, ஹீ நோஸ் எவ்ரி திங். ஸோ லைக் இப்படியே கீழே வந்துட்டுருக்கான். நீங்கள் அப்போ தான் தூங்கிட்டு இருந்திருப்பீங்க போல். மெய்டு தான் வந்திருப்பாங்க. ஒரு மெய்டு தான் இருக்காங்க. பிகாஸ் எங்கள் ப்ரைவசி வேணும்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும் அவங்க வந்திருப்பாங்க. வணங்க மேடம், ஐ திங்க் கீழே இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சார். சரி, நான் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் போயிட்டு இது ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் முழிச்சிருந்தா திட்டுருவீங்களே. ஸோ அவன் பார்க்குறான். நீங்கள் எதுவுமே சத்தம் கொடுக்கல, நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்கன்னு அவன் கெஸ் பண்ணிட்டான். ஸோ அவன் வயன் மா கொஞ்ச நேரமா, அப்புறம் எழுந்திர விடுமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. வயன் நான் சங்கு. அப்போ தான் ரியலைஸ் ஆகி நீங்கள் எழுந்துறீங்க. நீ எதுக்கு இங்கே வந்த? இல்லை வயன், சாப்பிடணும். இல்லை, உன் மூஞ்ச பார்த்தாலே இரிட்டேட் ஆகுதுன்னு நான் சொன்னேன்ல ஜங்கோக். தயவு செஞ்சு திரும்ப என்கிட்ட வராத ப்ளீஸ். ஒரு மாதிரி கஷ்டமாயிட்டு அங்கேருந்து அப்படியே போயிடுறான். ப்ளீஸ் என் மேலே இருக்க கோவத்தினால சாப்பிடாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் போய் சாப்பிட்லான்னு உட்காடுறான். நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு வந்து அந்த தட்டை எடுத்து வந்து வேகமாக வச்சு உட்காடுறீங்க. வயன், நீ ஓகே தானே? உன் வேலையை மட்டும் பாரு, நான் ஓகேவா இல்லையான்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் அவன் எதுவுமே சொல்ல. அவன் பாட்டுக்கு ஏதோ சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டத்தில் சாப்பிட்டுட்டு இருக்கான்.
நீங்கள் அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ஏஞ்சி போயிடுறீங்க. வயன் உன் ட்ரெஸ்ஸெல்லாம் நான் ட்ரெஸ் இருக்கேன் ட்ரெஸ் இல்லாமல் இருக்க உனக்கு என்ன உன் வேலையை பாரு என்ன எனக்கு பார்த்துக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போகிறீங்க. ஸோ அவன் ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே கஷ்டமாயிடுது. ஸோ அங்கேருந்து அவன் கிளம்பி அதுக்கப்புறம் அவன் ஆஃபீஸ்க்கு போயிடுறான். நீங்கள் அங்கங்கே உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. அப்பா அம்மாவுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஃபோனு எடுக்கவே இல்லையே. எடுத்தால் அவங்களுக்கு தெரியும் நீங்கள் எப்படி பேசுவீங்க கோவம் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுக்கவே இல்லை. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அவன் ஈவினிங் தான் வரான். ஸோ அவன் வரும்போது ஒரு மாதிரி டயர்டாக வந்துட்டுருக்கான். நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் இக்னோர் பண்ணிடுறீங்க. ஸோ நீங்கள் போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மாடியில் போய் படுத்துடுறீங்க. ஸோ ஜங்குக் வந்துட்டு அவன் சாப்பிட்றதுக்கு பார்க்குறான். கிச்சன் எல்லாமே கழுவி இருக்குது. ஸோ நீங்கள் தான் சமைச்சிருப்பீங்க. உங்களுக்கு மட்டும் சமைச்சிட்டு நீங்கள் படுத்துட்டீங்க. ஸோ அவன் பார்த்துட்டு ரொம்ப பசியில் இருந்திருப்பான் போல். ரொம்ப டயர்டாகவும் இருக்கான். ஸோ அவன் போய் வேறு வழி இல்லாமல் ஓரமாக போய் படுத்துக்கிறான். நீங்கள் வந்து இப்போ ஜங்குக் ரூமில் தான் இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து லைக் அவன் இருந்தால் அது இருந்துட்டு போட்டோம் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு நிலமை வந்திருக்கும். ஸோ நீங்கள் இந்த பக்கம் படுத்துருக்கீங்க. ஜேகே இப்படி வந்து படுக்கிறான். ஸோ அவன் வந்து நீங்கள் இருக்கிறது பெருசாக அவனுக்கு தெரியல. அவன் போய் படுத்துடுறான். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா லைக் அவன் திரும்பி திரும்பி படுக்கிறது உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது. என்னத்த பண்ணிகிட்டு இருக்கான் இவன் தூங்க விடாமல் அப்படி சொல்லிட்டு திரும்புறீங்க. பார்த்தா அவன் ரொம்ப லைக் நடுங்கிட்டு இருக்கான். அவனுக்கு லைக் ஃபீவர் வர மாதிரி இருக்குது போல். ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க ஹீட்டு நம்மளுக்கு பக்கத்தில் பட்டின ஹீட் தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி தெரியுது. என்ன ஹீட்டாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் டச் பண்ணாமல் அவன் கிட்டே போகிறீங்க. கிட்டே போய் கை வைக்கிறீங்க. பார்த்தா அவ்வளோ கொதிக்குது. என்ன இவனுக்கு இவ்வளோ ஃபீவர் இருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் டக்கு டக்குன்னு போயிட்டு கீழே போயிட்டு என்ன தான் கோவம் இருந்தாலும் ஹஸ்பண்ட். ஸோ உங்களுக்கு அந்த ஒரு கோவம் இருந்தாலும் சரி அதை நீங்கள் பெருசாக காட்டிக்கலவே இல்லை. ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அப்படியே வந்து அவனோட ஃபோர்ஹெட்டில் வைக்கிறீங்க அந்த துணி. ஸோ நீங்கள் அப்படியே லைக் அந்த துணியை வைக்கவும் அவனுக்கு வந்து கொஞ்சம் இதாக லைக் வார்மாக இருக்குது. ஸோ அப்படியே குளிர் ரொம்ப நடுங்குறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. என்ன இவன் இப்படி நடுங்குறான்? ஜங்குக் ஜங்குக் அம்மா அம்மா அப்படி சொல்லிட்டு அவன் அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரி பாவமாக கஷ்டமாக இருக்குது அவனை பார்க்கும் போது. ஜங்குக் ஜங்குக் நான் வயன் இங்கே பாரு கண்ணை திறந்து பாரு அப்படின்றீங்க. அவனால் கண்ணே திறக்க முடியல. ஒரு மாதிரி நடுங்கிட்டு திருப்பி அம்மா அம்மான்றான். நீங்கள் லைட்டாக அந்த அங்கே சேர் போட்டு தான் உட்காந்துருப்பீங்க. ஸோ அங்கே சேர்லேருந்து அவனை கட்டி பிடிச்ச மாதிரி லைக் ஹக் பண்ணுறீங்க. அவன் அப்படியே லைக் அந்த சினுங்கத்தை நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் அப்புறமா நல்லா தூங்குறான். ஏன் வயன் இப்படி பண்ணுற? அவனுக்கு என்னன்னா உனக்கு என்ன? எதுக்கு அவனுக்கு ஒன்றுனா உனக்கு இவ்வளோ கஷ்டமாகுது? உனக்கு தான் அவனை பிடிக்காதே. காட் இப்போ என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் அவன் அப்படியே தூங்கிடுறான். நீங்கள் தூங்கலை. ஆக்சுவலாக அவனுக்கு துணியை மாற்றி 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 வச்சிட்ருக்கீங்க. ஸோ இப்படியே வந்து ஒரு 5 o'clock ஆகுது. அவனுக்கு வந்து டெம்பரேச்சர் குறைஞ்சிருக்கும் போல். ஸோ நீங்கள் அப்படியே பெட்டில் படுத்து தூங்கிட்டீங்க. ஸோ அவன் வந்து லைக் ஒரு 7 மணிக்கு எழுந்திருக்கிறான். பார்த்தா லைக் யாரோ பக்கத்தில் படுத்திருக்க மாதிரி இருக்குது. அவன் லைட்டாக தடவி பார்க்குறான். என்ன யாரோ படுத்திருக்காங்க. வயனில் இங்கே வரமாட்டாளே அப்படி சொல்லிட்டு பார்க்குறான். ஆமாம் இது வயன்தான். என்ன இவ இப்படி படுத்திருக்கா அப்படி சொல்லிட்டு அவன் எழுஞ்சிட்டு உங்களை லைக் தூக்குன மாதிரி பெட்டில் படுக்க வைக்கிறான். நீங்கள் அது கூட தெரில அடிச்சு போட்ட மாதிரி செம்மையாக தூங்கிட்டு இருக்கீங்க. அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே என்ன வயன் என்னை பிடிக்காதுன்னு நினச்சேன். என்னை இவ்வளோ நல்லா பார்த்துக்கிற. எனக்கு தெரியும் உனக்கு நீ அந்தளவுக்கு கல் நெஞ்சக்காரி இல்லைன்னு. உன்னை மேபி தெரியாமல் கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்ட்டு ஒரு கோவம் இருக்கலாம். ஆனால் நீ ரொம்ப நல்ல வயன். ஐ நோ ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு லைக் அப்படி சொல்லிட்டு போகிறான். ஆனால் நீங்கள் அவன் தூக்கி இப்படி படுக்க வச்சான்ல. ஸோ அப்போயே நீங்கள் கண் முழிச்சிட்டிங்க. பார்த்தா அவன் லைக் இவன் சொல்கிறத பார்த்து உங்களுக்கே அப்படியே கண் கலங்கிடுச்சு. இதுதானே உண்மை வயன். அவன் சொல்லாமல் லைக் உங்களுக்கு அதுதான் கோவம். லைக் சொல்லியிருந்தா கூட நீங்கள் அது ஏதோ மனசாரி இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சொல்லாமல் இப்படி ஒரு பாலங்கன் தள்ள மாதிரி தள்ளி விட்டாங்களே அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு வந்து கோவம். மற்றபடி லைக் பர்சனல் இஷ்யூன்னு எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவன் அப்படியே கிளம்புறான். குளிச்சுட்டு வந்து லைக் டவல் தான் கட்டியிருக்கான். நீங்கள் வந்து தூங்கிட்டு இருக்கீங்கன்னு நினச்சிட்டு இருக்கான் போல். ஸோ குளிச்சுட்டு வந்து தலையை வந்து இப்படி தோட்டிகிட்டு இருக்கான் போல். நீங்கள் லைக் கண் முழிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா லைக் செம்ம ஹாட்டாக நின்றுட்டுருக்கான். லைக் அப்படியே ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. அப்படியே பாடி அப்படி மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிறான். பேர் செஸ்ட்டு லைக் துண்டு கட்டிட்டு அப்படியே தண்ணி வலியுது இது கழுத்துலலாம். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க.
என்னடா இவன் இவ்வளோ ஹாட்டாக இருக்கான். சே, இந்த ரூம் வந்து தப்பாக போச்சு போல். வயன் வயன் அவனுக்கு வர கண்ணு தெரியாது. அதனால தான் அவன் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கான். நான் வர தூங்குறேன்னு நினச்சிட்டு இருப்பான் போல். ஏன் வயன் இப்படி பார்க்குறேன், இது ரொம்ப தப்பு. இருந்தாலும் ஏன் புருஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே வருது. நீங்கள் அப்படியே வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு இருக்கீங்க, அவனுக்கு தான் தெரியாது அப்படி சொல்லிட்டு. ஸோ அவன் தொடச்சிக்கிட்டே அவன் போய் ட்ரெஸ் எடுக்க போகிறான். அதுக்கப்புறம் போய் லைக் அவன் வந்து எப்போவுமே யூஸ்வலாக எடுத்து வச்சுட்டு பெட் மேலே எடுத்து வச்சுட்டு போவான். உங்களை பார்த்து பேசிட்டு போனால, ஸோ அதை நான் மறந்துட்டான் போல். அதுக்கப்புறம் ஷெல்ஃபில் போய் இப்படி இப்படி எடுத்துகிட்டு இருக்கான் ஒரு ட்ரெஸ்ஸை. நீங்கள் தான் இரு நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்ட்டு நீங்கள் எடுத்து கொடுக்குறீங்க. அவன் அப்படியே சைலண்டாக நின்றுட்டு இருக்கான். வயன் நீ எரிஞ்சிட்டியா? நான் எரிஞ்சிட்டேன். உனக்கு உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கும் வயன், தேங்க்யூ, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறீங்க. ஸோ அவனும் போட்டுட்டு அயன் பண்ணுமா, லைக் லைட்டாக கசங்கி இருக்க மாதிரி இருக்குதுன்னு கேட்குறீங்க. பரவாயில்ல வயன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா, இல்லை இல்லை இரு நான் அயன் பண்ணி தரேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பிளேசர் இருக்குல்ல, ஸோ அதை மட்டும் அயன் பண்ணி தரீங்க. நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், எப்படி நீ போவ? அது சொல்லு. இல்லை எனக்கு டிரைவர் வந்துடுவாங்க, நான் கிளம்புறேன். சாப்பிட்லையா? இட்ஸ் ஓகே வயன், நான் ஆஃபீஸில் ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன். இல்லை இல்லை இரு நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு சமைக்கிறீங்க. லைக் உங்களுக்கு என்னன்னு தெரியல, அவனை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிக்குது. ஸோ நீங்கள் போய் ஆசையாக சமைக்கிறீங்க. அவன் அந்த ஸ்மெல்லை பார்த்தோன்னே வயன் சொல்லுங்கள் ஜங்கு, ஸ்மெல்லு ரொம்ப நல்லாயிருக்கு. சரி தேங்க்யூ, நீங்கள் போய் உட்காருங்க, அடிபட்டுற போது. இந்த வீட்டில் இருக்க மூளை முடுக்கி எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும், நீ கவலைப்படாத அப்படின்றான். ஸோ நீங்கள் வந்து சரி நீ போய் உட்கார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சமைச்சு எடுத்து வந்து கொடுக்குறீங்க. அவன் டேஸ்ட் பண்ணிட்டு வயன் ரொம்ப தேங்க்ஸ் வயன், எங்கள் அம்மா ஞாபகம் வந்துடுச்சு. ஏன் உங்கள் அம்மா ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா? உங்கள் அம்மாவுக்கு வேணால் கால் பண்ணி வர வைக்கவா? அவன் சிரிக்கிறான். என்னாச்சு? உங்கள் அம்மாவை மிஸ் பண்ணால் நான் வர சொல்லுவேன்ல. என்னோட ஒரிஜினல் அம்மா நான் சின்ன வயசில் இருக்கும் போதே இறந்துட்டாங்க. அது என்னோட சித்தி. வாட்? அப்போது உங்கள் அம்மா உங்கள் கூட இல்லையா? இல்லை, அவங்க என்னோட சித்தி. எனக்கு பெருசாக அவங்கள பிடிக்காது. எங்கள் 2 பேருக்கும் அவனை சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். அம்மா உங்களோட கண் பார்வை எப்படி போச்சு? அவன் அதுக்கப்புறம் எதுவுமே பேசலை. அது அது ஒரு ஆக்சிடெண்ட்டில் ரீசண்டாக தான் ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓ சாரி ஜங்கு, இட்ஸ் ஓகே. இருந்தாலும் உனக்கு ரொம்ப பேர்டனாக இருக்கல்ல வயன் அப்படின்றான். இல்லை 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 அப்படிலாம் இல்லை. எனிவேஸ் ஐம் சாரி ஜங்கு, நான் ஏதோ கோபத்தில் அப்படி கத்திட்டேன். சத்தியமாக சொல்கிறேன், என் மனசில் அந்த மாதிரி ஒரு கேவலமான எண்ணம் கிடையாது. ஒரு அதிர்ச்சியை தவிர மற்றபடி உங்களை பிடிக்காதுன்றதுனால இல்லை. உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆக்சுவலாக யூஆர் மை ஐடல் டைப்னே சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் நடந்தது, கண்ணு தெரியாமல் போனது, இது எதுவுமே எனக்கு தெரியாது. அது ஒரு ஏமாற்றம் தான், மற்றபடி எதுவும் இல்லை ஜங்கு. ஐம் சாரி ஃபார் எஸ்டர்டேஸ் நைட். இட்ஸ் ஓகே ஒன், இட்ஸ் ஓகே. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைக் செக்கே சொல்கிறான். எப்படி நீங்கள் போவீங்க? நான் ஆக்சுவலாக நீங்கள் எதோ சொல்ல வரீங்க, அதுக்குள்ளே லைக் அவங்க அம்மா லைக் அவங்க ஸ்டெப் மாம் இருக்காங்கல்ல, அவங்க வராங்க. வயன் ஜங்கு, அதுக்கப்புறம் 2 பேர் திரும்பி பார்க்குறீங்க. என்ன காலையிலே 2 பேரும் எங்கே கிளம்புறீங்க போல்? ஆமாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதோட வந்து உட்காடுறாங்க. சேக்கே அவன் எதுவுமே இது பண்ணல, அவன் படுக்க உட்காந்துருக்கான். ஜங்கு இந்தா உனக்கு பிடிச்ச ஜூஸ். அதுக்கப்புறம் அவன் அப்படியே பார்த்துட்ருக்கான் அவங்க அம்மாவை. பார்த்துட்டு பரவாயில்ல அப்படின்றான். ப்ளீஸ் ஜங்கு உனக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வரேன்னாங்க. ஸோ நீங்கள் லைக் அவன் குடிக்கிறான். குடிச்சிட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். ஸோ நீங்கள் வந்து லைக் இப்படியே கொஞ்ச நாள் ஆகுது.
நீங்கள் லைக் எப்போவுமே இப்போ வந்து ஜேகேக்கும் உங்களுக்கும் ஓரளவுக்கு நல்ல பாண்டிங் வந்துடுச்சு. அடிக்கடி அவங்க அம்மா வருவாங்க, அப்பப்போ ஜூஸ் ஏதாவது கொடுப்பாங்க. ஸோ இன்றைக்கும் எப்போ போல் தான் லைக் அவங்க ஜூஸ் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க போல். ஸோ நீங்கள் வந்து சரி நான் போய் கிளாஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே போகிறீங்க. இல்லை நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. சரி நீங்கள் வந்து அவங்க போட்டோன்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க ஜங்குக்கிட்ட. வயன் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? சொல்லு ஜேகே, என்ன வேணும்? எனக்கு ஒரு லைக் ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்துகிட்டு வரியா? சில் வாட்டர். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லைக் நீங்களும் கீழே போகிறீங்க. ஆக்சுவலாக அவங்க அம்மாவுக்கு தெரியாது. ஸோ அவங்க அம்மா அந்த ஜூஸில் என்னமோ கலந்துட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அப்போ தான் பொறுமையாக போயிருப்பீங்க. பார்த்தா ஏதோ மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் அங்கேருந்து பார்க்குறீங்க, என்ன இது ஏதோ மிக்ஸ் பண்ணுறாங்க, அது எதோ சர்க்கரை மாதிரிலாம் இல்லையே, வேறு ஏதோ டேப்லெட் மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் அம்மா அப்படின்னோன்னே அவங்க டப்பு பண்ணி எடுத்து அவங்க லைக் இடுப்பில் சொருவிக்கிட்டாங்க. சொல்லுவாயன், என்ன கீழே வந்துட்டேன், நான் தான் எடுத்துகிட்டு வரேன்னால. அது இல்லைம்மா, ஜங்கு லைக் சில் வாட்டர் கேட்டான், அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பேசுகிறீங்க. சரிம்மா நான் போயிட்டு நான் ஜங்குக்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்து லைக் எடுத்துகிட்டு போகிறாங்க. நீங்கள் டப்புன்னு சில்லுன்னு தண்ணி எடுத்துகிட்டு லைக் மேலே மாடிக்கு வந்திருப்பீங்க. வந்தோடனே அப்போ தான் ஜேகே குடிக்க போகிறான். ஜங்கு ஒரு நிமிஷம், அம்மா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? சொல்லுமா. எனக்காக நீங்கள் பண்ணுற ராமன் ப்ரிப்பேர் பண்ணி தரீங்களா? அதுவும் நீங்கள் ஸ்பெஷலாக ஒன்று பண்ணுவீங்களே அந்த மாதிரி. சரிம்மா வான்னு சொல்லிட்டு அவங்க கீழே வராங்க. ஜங்குக் ஜூஸை மறக்காமல் குடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. ஜங்குக், என்ன பண்ணுற நீ? இந்த ஜூஸ் குடிக்காத. ஏன் வயன், என்னாச்சு? அதில் ஏதோ மிக்ஸ் பண்ணாங்க. என்ன 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 வயன், என்ன யார் மிக்ஸ் பண்ணா? அது அது எப்படி? உங்கள் அம்மா தான். வயன், என்ன பேசுகிற? ஆமாம் ஜங்குக், நான் போனேன், அவங்க ஏதோ மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது அது என்னன்னு தெரியல, ஏதோ கேப்சூல் மாதிரி இருந்துச்சு. என்ன வயன்? அவங்க எனக்கு லைக் கோவம் இருக்கலாம், அதுக்குன்னா அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. நீ போய் ரெஸ்ட் எடு. இல்லை ஜங்குக், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைக் அவன் கிளம்புறான். இரு ஜங்குக், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் லைக் அவங்களும் கிளம்புறேன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து லைக் சரி நான் ஓட்டுறேன், நீங்கள் உட்காந்துரு ஜங்குக், நான் வந்து உனக்கு ஆஃபீஸில் விட்டுறேன்னு சொல்லிவிட்டு லைக் நீங்கள் வந்து ஓட்டுறீங்க. ஜங்குக் வந்து ஃபஸ்ட்டு பேசஞ்சர் சீட்டில் உட்காந்துருக்கான். ஜங்குக், என்னமோ எனக்கு சரியாக படலை, அவங்க உன் மேலே பாசமாக இருக்க மாதிரி எனக்கு தெரியல. இது ஏதோ நடக்குது ஜங்குக். வயன், ஏன் வயன் இப்படி பண்ணுற? விட பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஏன் இதை திங்க் பண்ணாத அப்படின்றான். அதோட நீங்கள் ஓட்டிகிட்ருக்கீங்க. லைக் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சரியாக சாப்பிட்ருக்க மாட்டீங்க, சரியாக தூக்கம் வந்திருக்காது. நீங்கள் வந்து அதனால் லைக் ஒரு மாதிரியாக இருக்குது உங்களுக்கு. நீங்கள் அப்படியே ரோட்டை இப்படி கண்ணை இது பண்ணி தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்கும், நீங்கள் அப்படியே அன்கான்ஷியஸ் ஆகிட்டீங்க. ஜேகே தான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. டக்குன்னு அந்த காரை லைக் ஓரம் கட்டிட்டான். லைக் இப்போ பாலத்தில் தான் இருப்பீங்க, லைக் பிரிட்ஜ் இருக்குல்ல, ஸோ அங்கே தான். வயன் வயன், என்னாச்சு வயன்? வயன் அப்படின்னும் லைக் உங்ககிட்ட எந்த ரெஸ்பாண்டும் இல்லை. ஸோ டக்குன்னு உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போயிட்டு லைக் உங்களை அட்மிட் பண்ணிவிட்டு டாக்டர்கிட்ட என்னென்னு கேட்குறான். ஸோ உங்களுக்கு வந்து லைக் வீக்னஸாக இருக்கீங்க, சரியாக சாப்பிடல, தூங்கலை, அதனால தான் அப்படின்றாங்க. நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் கண் முழிக்கிறீங்க, பார்த்தா ஜேகே உட்காந்துருக்கான். ஜங்குக், நான் எப்படி ஹாஸ்பிட்டல் வந்தேன்? எனக்கு என்னாச்சு? நீ நல்லா இருக்கல வயன், உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணை பார்த்து பேசுகிறான். ஜங்குக், நான் தெரியுறேண்ணா அப்படின்ற மாதிரி நீங்கள் கையாட்டுறீங்க. ஆமாம், நல்லாவே தெரியுற, என்னை மன்னிச்சிடுவாயன், எனக்கு கண்ணு தெரியும் அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு அப்படியே செம்ம ஷாக்கு. என்ன கண்ணு தெரியுமா உனக்கு? அப்படியே என்கிட்ட போய் சொன்னேன். அது ஒரு காரணமாக தான். என்னை மன்னிச்சிடானா, உங்ககிட்ட இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சதுக்கு. நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னோன்னே அதுக்கப்புறம் நீங்கள் அமைதியாக தான் வரீங்க. அவன் தான் காரை ஓட்டிகிட்டு வரான். வந்துட்டு லைக் உங்கள் ரூமுக்கு போயிட்டீங்க 2 பேரும். ஜங்குக், இப்போயாவது சொல்லு ப்ளீஸ், என்ன தான் உனக்கு வேணும்? நான் சொல்கிறேன்,
சொல்கிறேன். நான் நான் ஒரு கேங்ஸ்டர். வாட்? என்ன சொல்கிற? ஆமாம், நான் ஒரு கேங்ஸ்டர். நான் பண்ணாத விஷயமே இல்லை. என்கிட்ட வந்த மிஷன் எல்லாத்தையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுல நான் தான் கிங். என்னோட பதவிக்கு என்னோடய பொசிஷன் வர எவ்வளோ பேர் போட்டி போட்டாங்க. ஆனால் எல்லாத்தையுமே தரமட்டமாக்கி நாசமாக்கிட்டேன். ஆனால் என்ன பண்ணுறது, அவங்கள விட பெரிய எதிரி என் வீட்டிலே இருக்காங்க. என்ன சொல்கிற? ஆமாம், என்னோட ஸ்டெப் மாம். என்கிட்ட அவ்வளோ சொத்து இருக்குது, என்னை விட எங்கள் அப்பா கிட்ட. எங்கள் அம்மா இருந்ததுக்கப்புறம் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. என்னை அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. சின்ன வயசுலேருந்து என்னை அடிப்பாங்க. என்ன பண்ணாத டார்ச்சரே கிடையாது. அவ்வளோ பண்ணியிருக்காங்க. ஆனால் எங்கள் அப்பா கிட்ட நான் எதுவுமே சொல்லலை. எங்கள் அப்பா நம்ப மாட்டார். ஏன்னா அப்படி நடிப்பா எங்கள் அப்பா கிட்ட. அதனால்தான். அது மட்டும் இல்லை, நான் ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு சொன்னல, ஆக்சுவலாக அன்றைக்கே இறக்க வேண்டியது. இவங்க பிளான் பண்ணதை நான் கேட்டுட்டேன். ஆக்சுவலாக அவங்க ஸ்டெப் மாம் சொன்னால, அவங்க வந்து ஜேகேவை ஆக்சிடெண்ட் பண்ணி அவனோட சொத்து எல்லாமே இவங்க கையில் வரத்துக்கு தான் பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க ஃபோன் பேசுகிறத ஜேகே நல்லாவே கேட்டிருப்பான். ஸோ அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி அங்கே போய் மோதி லைக் ஆக்சிடெண்ட் ஆகிற மாதிரி மட்டும் அதுலேருந்து தப்பிச்சு இவனே ஒரு சீன் க்ரியேட் பண்ணியிருப்பான். அப்புறம் கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருந்திருப்பான். பிகாஸ் இவங்களோட லைக் இவங்க பண்ணுற எல்லாத்தையுமே வெளியில் ஒரு ஆதாரத்தோடு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அது மட்டும் இல்லை வயன், அவங்க ஜூஸுன்னு கொடுக்குறாங்கல்ல, அது ஒன்றும் இல்லை, ஸ்லோ பாய்சன். ஜங்குக், என்ன சொல்கிற? ஆமாம், அது ஸ்லோ பாய்சன். என் உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சிட்ருக்கு. சீக்கிரமாகவே அது எஃபெக்ட் காட்ட ஆரம்பிக்கும். அது ஸ்லோ பாய்சன் தெரிஞ்சு தான் நான் குடிக்கிறேன். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு இப்படி சொன்னால் தான் புரியும். அவங்க அப்படி வசியம் பண்ணி மயக்க வச்சுருக்காங்க எங்கள் அப்பா கிட்ட. இது சொன்னாலும் எங்கள் அப்பா நம்ப மாட்டார். நான் சொல்லணும். நான் இந்த மாதிரி ப்ரூவ் பண்ணாதான் எங்கள் அப்பா நம்புவார். இல்லை ஜேகே, நான் நம்புகிறேன். உன் மேலே எனக்கு கோவம் இருக்குதான் என்கிட்ட இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சதுக்கு. ஆனால் உங்கள் ஸ்டெப் மாம் இவ்வளோ பெரிய கீடித்தனம் பண்ணிவிட்டு எப்படி அவெல்லாம் மனுஷியா? நீங்களும் ஒரு பையன் மாதிரி தானே உங்களுக்கு? ஏன் இப்படி பண்ணுறாங்க? அதுவும் அவங்க கொடுக்கறது ஸ்லோ பாய்சன் தெரிஞ்சு ஏன் ஜேகே சாப்பிட்டுட்ருக்கு? ஏன் இப்படி பண்ணுறேன்? அதுக்கப்புறம் லைக் இல்லை, நான் இதை உங்கள் அப்பாகிட்ட சொல்லி ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஜேகே கையை பிடிச்சிட்டு, நீங்கள் வேகமாக இழுத்துட்டு போகிறீங்க, ஓயன் சொல்கிறத கேளு, அதுவே எஃபெக்ட் காட்ட ஆரம்பிக்கும், அப்போ பார்த்துக்கலாம். இல்லை, நீ வா, என் புருஷனுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படின்னா லைக் வீட்டுக்கு போயிட்டீங்க. உங்கள் ஸ்டெப் மாம்னா, வாமா வாயன், இங்கே என்ன பண்ணுற, வா உட்காரு, நான் காஃபி எடுத்துகிறாங்க. அப்புறம் அவங்க அப்பாவும் வந்துடுறாங்க. டேடி, வாமா வாயன், வா, உட்காரு, அம்மா நீ போய் காஃபி போடு அப்படின்றாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போகிறாங்க. ஒரு நிமிஷம், நான் சொல்கிறத கேளுங்க. இவங்க நல்லவும் கிடையாது. வாட்? என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஷாக்காக கேட்குறாரு. ஆமாம், இவங்க எல்லாம் நல்லா நடிச்சிட்ருக்காங்க. என்னம்மா என்ன சொல்கிற? யார் என்ன நடிக்கிறாங்க? யாராக இருந்தாலும் சொல்லுமா, நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. நடித்தது போதும். எத்தனை நாளைக்கு இப்படி நடிப்பீங்க? நீங்கள் மறைச்சிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் தான் உங்கள் பொண்டாட்டி பண்ண காரியம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்லேருந்து போட்டு உடச்சிட்டிங்க. ஜேகே என்ன சொன்னாலும் எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க. வயன், பொய் சொல்லாத, இப்படிலாம் பேசிகிட்ருக்காத. இப்போ தானே வந்திருக்க, உனக்கு எப்படி எல்லாமே தெரியும்? அதுவும் இது உண்மைன்னு என்ன எப்படியே நம்ப சொல்கிற அப்படின்றாங்க. வயன், நான் சொன்னல, அப்பா கேட்க மாட்டார். உங்கள் பையனுக்கு கண்ணு தெரியும், அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோன்னே, என்ன ஜங்குக் அப்படி சொல்லிட்டு கிட்ட வந்து பார்க்குறாரு. ஜங்குக், உனக்கு பார்வை தெரியுதா? நான் தெரியறேண்ணா அப்படின்னோன்னே, எனக்கு நல்லாவே தெரியும்ப்பா, நல்லாவே தெரியும். ஆனால் அப்படி நடிக்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கி லைக் அவங்க அப்பாவை பார்க்குறாரு.
அவர் எவ்வளோ பெரிய கேங்ஸ்டராக இருந்தாலும் அவங்க அப்பா வந்து அவ்வளோ பாசம் காட்டிருப்பாரு அவங்க அம்மா மாதிரியே. ஆனால் வந்து அவங்க சித்தி வந்தோன்னே அவங்க பேச்சை கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதுதான் அவருக்கு ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படியே பார்த்துட்டு, அப்பா நான் சொன்னதை நீங்கள் நம்ப மாட்டீங்க. இப்போ ஒயன்னு சொல்கிறா, அவள் சொல்கிறதும் நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு தெரியும். ஆனால் இதுதான் இப்போ உண்மை. ஆமாம்ப்பா, இவங்கள தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு அனுப்புங்க. ஒயன் நிறுத்து, என்ன ப்ரூஃப் இருக்குது, நீ பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்க அப்படின்றாங்க. ஒயன் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். இல்லை ஜேகே, இன்றைக்கி நியாயம் கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒம்படியாக நின்றுட்டுருக்கீங்க. அப்போ ஜேகே தான் வா ஒயன் வா. அதுக்கப்புறம் எதுவுமே பேசலை. உங்கள் கையை பிடிச்சி இழுத்த மாதிரியே லைக் அப்படியே மயங்கி விழுந்துடான். ஜங்கு ஜங்கு அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா வராங்க. அவங்க லைக் அந்த ஸ்டெப் மாம் சொன்னால் அவங்க அப்படியே அவ்வளோ இதாக ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்காங்க. செத்து தோலை அப்படின்னு சொல்லிட்டு லைக் அவன் அப்படியே லைக் ரத்தம் வந்து வாயில் அப்படியே மயங்கி வந்து கிடக்குறான். உங்களுக்கும் அவங்க அப்பாவுக்கும் செம ஷாக்கு. டக்கு டக்குன்னு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க. ஸோ அவனுக்கு வந்து செக் பண்ணதில் யாரோ ஸ்லோ பாய்சன் கொடுத்துருக்காங்கன்னு தெரியுது. அதுக்கப்புறம் லைக் அவனுக்கு வந்து ரொம்ப காஸ்ட்லி, ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அந்த மருந்து. அந்த இது தான் கொடுக்குறாங்க. அதுலேயும் வந்து அவன் வந்து 50% தான் எங்களால் காப்பாற்ற முடியும். அதுக்கப்புறம் அவனோட வில் பவர் காட் கிரேஸ்ன்ட்டு போயிட்டாங்க. ஸோ நீங்கள் அப்படியே உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. ஜங்குக் நான் எப்பயும் சொன்னல, எப்பயும் இந்த உண்மையை சொல்லல. ஏன் ஜங்குக், நான் சொல்கிறது கேளு. சரி, இப்போ தான் அவங்க குற்றவாளின்னு தெரிஞ்சிடுச்சுல்ல, போதும் ப்ரூஃப் பண்ணது. ஏஞ்சி வா, தயவு செஞ்சு ஏஞ்சி வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கு உங்களுக்கு. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே ஜங்குக்கு பார்த்துட்ருக்கீங்க. அவனுக்கு வந்து ஆக்சிஜனே போயிட்டுருக்கு. ஜங்கு ப்ளீஸ், ஜங்கு ப்ளீஸ், உன்னை கெஞ்சி கேட்குறேன், எனக்காக ஒயனுக்காக தயவு செஞ்சு கண்முழிச்சுப்பா ப்ளீஸ் ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஏஞ்சி போகலான்னு பார்க்குறீங்க. லைக் உங்கள் கையை யாரோ ஹோல்ட் பண்ணுறாங்க. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. லைட்டாக கான்ஷியஸ் இருக்குது ஜேகேக்கு. ஒயன் உனக்காக வருவேன், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே திருப்பியும் வந்து அன்கான்ஷியஸ் ஆகிடுறான். ஸோ இப்படியே லைக் ஒரு 3 மந்த் போயிருக்கும். அவன் வந்து லைக் ரொம்ப கிரிட்டிக்கலாக போய் தான் காப்பாற்றிருப்பாங்க. ஸோ லைக் இப்போயுமே பெட் ரெஸ்ட்டில் தான் இருக்கான் ஜேகே. அவங்க அப்பா அவங்க ஒய்ஃபை செம்ம அடித்து லைக் இதில் போட்டு ஜெயிலில் போட்டாச்சு. இதுக்கப்புறம் என் மூஞ்சில் முடிச்சேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். என் பையனை விட அதிகமாக ஒன்று விரும்பினேன்டி, நல்ல துரோகத்தை செஞ்சிட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா செம்மையாக திட்டுறாரு. ஸோ இங்கே ஜெயிலில் கடந்து சாவுன்னு சொல்லிட்டு அங்கே லைக் ஆயில் தண்டனை மாதிரி கேட்டு வாங்கிடுறாங்க. ஏன்னா ஜங்குக்கோட இது லைக் மெடிக்கல் ரிப்போர்ட்டும் காமிச்சு தான் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ லைக் இப்படியே டேஸ் போகுது. ஜேகேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகுறான். அதுக்கப்புறம் லைக் 6 மந்த் ஆகுது. அப்போ தான் லைக் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஜேகேவை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. பார்த்தா ரொம்ப லைக் லீன் ஆகிட்டான். பார்க்கவே ஃபேஸ்லாம் ரொம்ப டல்லாக இருக்குது. உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது பார்க்கும்போது. ஜங்கு சொல்லுடி. ஜங்கு ஐம் சாரி, நீ ரொம்ப கஷ்டப்பட்ட சின்ன வயசுலேருந்து. இப்போயாவது சந்தோஷமாக இருக்கலாம் சரியா? சரிடி, நீ இருக்கல்ல, நீ இருந்தாலே நான் சந்தோஷமாக தான் இருப்பேன். ஐ லவ் யூ ஒயன். இதை நான் உங்ககிட்ட இத்தனை நாளாக மறைச்சேன். ஆனால் இப்போ சொல்லணும்னு தோணுது. ஆனால் நீ என்ன லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறான். நானும் தான் ஜேகே, நானும் தான் உன்னை லவ் பண்ணுறேன். ஆமாம் பொறுக்கி, அன்னைக்கு நீ குளிச்சுட்டு வந்து வேணுங்கனே தானே நின்ன? அப்படியே கீழே குனிஞ்சிட்டு சிரிக்கிறான். ஆமாம் வேணுங்க தான் நின்னேன். ஓ, அப்போ நான் பார்த்ததை நீ பார்த்துட்டு இருந்தேன். ஆமாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். எப்படி அவ்வளோ லைக் குளிச்சுட்டு வந்து ஆப்ஸை காட்டு நின்னோன்னே மேடம் மேலேருந்து கீழே வரையும் எனக்கு கண்ணு தெரியாதுன்னு பார்த்தீங்க, முழுங்குற மாதிரி பார்த்தல்லடி அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறான். டீ பொறுக்கி வாய மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமாம், இவ்வளோ ஹாட்டாக இருந்தால் யாருக்கு தான் பிடிக்காது? இதே நான் வந்து நின்னா பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்கிறீங்க. வந்து நில்ல பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். பொறுக்கி உனக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்த்தா இவ்வளோ சேட்டை பண்ணுறியா நீ அப்படி சொல்லிட்டு 2 அடியை போட்டுருக்கீங்க.
எப்படியோ 2 மந்த் ஆகுது. நீங்கள் நல்லா பார்த்துக்கிறீங்க ஜேகேவை. லைக் ஓரளவுக்கு பாதி ரெக்கவர் ஆகிட்டான். லைக் பாதி உடம்பு அவனுக்கு திருப்பியும் வந்து ஓரளவுக்கு உடம்புலாம் ஏற்றி ஒரு நல்ல இதாகிட்டான் ஜேகே. நீங்கள் அப்போ தான் பார்க்குறீங்க. இப்போ பாரு, இப்போ ஆப்ஸோட செம்மையாக இருக்கு. இந்த ஆப்ஸோட வேறு ஏதாவது பண்ணால் நல்லா இருக்கும்ல அப்படின்றான். என்ன பண்ணும் சாருக்கு? எல்லாமே பண்ணணும். இத்தனை நாள் இத்தனை மாதம் ஓடி போச்சுடி, ஒரு நல்ல விஷயம் கூட இல்லை, அதுக்கு ஒரு ட்ரை கூட இன்னும் பண்ணல, பண்ணால் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அதெல்லாம் முடியாது, போ. ஏய், நான் ஒரு கேங்ஸ்டர் டி. அது அப்பப்போ சொல்லு, எனக்கே மறந்து போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. என்ன தைரியம் இருந்தால் என்கிட்ட கிண்டல் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து பின்னாடி இருந்து ஹக் பண்ணிக்கிறான். ஜி விடுறா பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ லைக் அவன் பிடிச்சிட்டு வா, இந்த பொறுக்கி என்ன பண்ணுறானே காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் தூக்கிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் தான் விடுன்னு சொல்லிட்டு அவன் செஸ்லேயே அடிக்கிறீங்க. நீ என்ன அடித்தாலும் இன்றைக்கி கெஸ் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் போட்டான். அவங்கள ஹக் பண்ணிட்டு அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணியிருக்கான். டேய் மூச்சு விட முடியல, விடுறா அப்படி சொல்கிறீங்க. ஹேய் அமைதியாக ரெடி, இத்தனை நாள் என்கிட்ட தப்பிச்சல்ல, அதுவும் கண்ணு தெரியாமல் நடித்தப்போ ரொம்ப கஷ்டம். என் முன்னாடி இவ்வளோ ஹாட்டான பொண்டாட்டி இருக்கும் போது என்னால் தொடாமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்புறம் நீங்கள் அப்படியே செம்மையாக கிஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்களும் பேக் டு கிஸ். அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டு லைக் செம்மையாக இருக்குது அப்படியே. அதுக்கப்புறம் லைக் நல்லா செம்மையான மேக்கவுட் செஷன் தான். செம்மையாக லைக் நீங்கள் அவன் மாற்றி சலிக்காமல் பண்ணுறீங்க. ஒரு 7-8 ரவுண்ட் கிட்ட. அவன் பார்த்து வயன் போதும்டி அப்படின்னு சொல்லிட்டு அவனே படுத்துட்டான். டேய் இருறா ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுறீங்க. டேய் முடியலடி அப்படின்ட்டு. உனக்கு முடியலையா? எனக்கு டயர்டாகல, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க. அடா போடின்னு சொல்லிட்டு அவன் படுத்துட்டான். பொறுக்கி இருடா நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் எக்ஸ்ட்ரா ஒரு ரவுண்ட் போகிறீங்க. அவன் அப்படியே பார்த்துட்டு நீ என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் படுத்து தூங்கிட்டான். அதுக்கப்புறம் நீங்கள் போய் அவன் மேலே படுத்துட்டு இப்போ தான் எனக்கு சாட்டிஸ்ஃபை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹக் பண்ணிக்கிறீங்க. பொண்டாட்டி ஐ லவ் யூடி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனும் ஹக் பண்ணிக்கிறான். 2 பேரும் அழகான ஒரு க்யூட்டான ஒரு கேஸ் கொடுத்துக்கிறீங்க. ஓகேடா, இதோட ஹாப்பி எண்டிங்காக முடிச்சுக்கலாம். இதுக்கு வந்து லைக் போனஸ் பார்ட்லாம் வேணான்னு நினைக்கிறேன், இதுவே போதும். ஸோ ஐ ஹோப் இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம ஏஞ்சல் ஃபெஸ்டிவலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். பாய் அம்மி சரங்கே.